ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பட்டாசு சட்னி தான் பார்க்க போகிறோம். பட்டாசு சட்னினா என்னன்னு சொல்லி பார்க்காதீங்க. இந்த சட்னிக்கு நான் பட்டாசு சட்னின்னு ஏன் பேர் வச்சுருக்கேன்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி நான் மல்லிகைப்பூ இட்லி ரேஷன் அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் தோசை நல்லா வருமானு கேட்டிருந்தீங்க. இப்போ நான் தோசை அதே மாவு தான் இதில் நான் ஊற்றி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக தோசை வருதுன்னு பாருங்கள். இட்லி மாவு வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 5 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, தேங்காய் சின்னது அரை மூடி எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா துருவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க மிளகாயில் இதில் சுத்தமாக காரமே இல்லை, அதனால தான் நான் 5 மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சமாக இதை சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், அது ஆப்ஷனல் தான். 25 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து எதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட இம்யூனிட்டியை அதிகமாக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம பச்சையாக போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம இதில் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குன்றதே தெரியாது. குழந்தைங்களும் அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே தெரியாது. குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மைல்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, பொங்கல் கூட நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு, சீரகம் கொஞ்சமாக போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். உளுந்து கொஞ்சம் போட்டுட்டு 3 வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கே நான் பட்டாசு சட்னின்னு பேர் வச்சேன்றதை சொல்கிறேன். நான் வரமிளகாய் போட்டு தாளிக்கும் போது அது அப்படியே பட்டுன்னு என் மூஞ்சிலே வெடிச்சிருச்சு. அந்த எண்ணெய் ஃபுல்லாக என் ஃபேஸில் ஃபுல்லாக பட்டுருச்சு. நீங்கள் மிளகாய் போட்டு தாளிக்கும் போது தூரமாக போயிடுங்க. பாருங்கள் எப்படி வெடிக்குது. அப்படியே கரெக்டாக என் ஃபேஸ்லேயே பட்டுருச்சு. நல்ல வேளை நான் கண்ணை மூடிட்டேன், இல்லைன்னா கண்ணில் பட்டிருக்கோம். இப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். எப்போவும் மோர் மிளகாய் வறுக்கும் போது வெடிக்கும். ஆனால் இந்த வரமிளகாய் போட்டு தாளித்து வெடிக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்களும் சேஃபாக குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சி வச்ச சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பும் கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.